எந்த ரசூலுல்லாஹ் கடைசி பார்வையாக இந்த சமூகத்தை பார்த்தபோது சிரித்தார்களோ அதே ரசூலுல்லாஹ், அதே முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும், என் உள்ளத்தில் இருப்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதையும் பார்த்தால் சிரிப்பார்களா? சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான், சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான், சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் வட்டி வாங்குகிறான், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு அற்ப காதலுக்கு விலை பேசுகிறான், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டு. ஒரு ஆணை திருமணம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை செருப்பை போன்று தூக்கி எறியக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு. காலையில் விழித்தாலும் பெண், இரவில் தூங்கினாலும் பெண், வாழ்க்கையே பெண். அவனுக்கு தேவை ஐ லவ் யூ என்ற வார்த்தை. இதுதான் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள், நோக்கம். அதற்காக எத்தனை ஆண்டுகளையும் தியாகம் செய்வான் ஒரு முஸ்லிம் வாலிபன். திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான், இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான், பழகுகிறான், ஆனந்தம் கொள்கிறான். இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா உமர் வாழ்ந்தார் ரலியல்லாஹு அன்ஹு? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா கொல்லப்பட்டார்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து, கண்ணியத்தை இழந்து, ஒரே ஒரு ஆடையோடு கஃபன் துணிக்கு கூட வழி இல்லாமல் முஸ்அப் இப்னு உமைர் இழந்தார்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா ஹம்சா ரசூலின் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு ஷஹீதானார்? இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு?